எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கூட இருக்கும். விஜய் டிவிகே கட்சியை ஆரம்பிச்சாரு, பல மாநாடு போட்டாரு, நிறைய ரோட் ஷோ போனாரு. பட் இங்க இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதுவரை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நிறைய சினிமா ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. பட் சேர்ந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? ஏன்னா இங்க இருக்க மெஜாரிட்டி சினிமா ஸ்டார்ஸ் அவங்க நின்ன எலெக்ஷன்ல டெபாசிட் கூட வாங்கினது இல்ல. விஜய்க்கும் இதுவே நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி போய் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 1967ல தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சம்பவம் நடந்தது. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்ப நடந்த போலீஸ் ஃபயரிங்ல மக்களோட கோபம் உச்சத்துக்கு போச்சு. அந்த டைம் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா இருந்த பக்தவச்சலம சாதாரண டிஎம்கே கேண்டிடேட் தோக்கடிச்சாரு. அவ்வளோ ஏன், நம்ம ஐயா காமராஜர் அவரையே சொந்த ஊர்ல தோக்கடிச்ச அளவுதான். நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு சிஎம் தன்னோட மக்கள் கிட்டேயே தன்னோட சொந்த ஊர்ல தோத்தா எப்படி இருக்கும்? அதை விடுங்க, தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரே ஒரு ரூல் தான், நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த பொசிஷன் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல நம்மளை தூக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடுவாங்க. விஜய்க்கும் இந்த ரூல் பொருந்துமா? 1991ல நடந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா இருந்தாங்க. அந்த வருஷம் நடந்த எலெக்ஷன்ல பர்கூர் தொகுதியில கிட்டத்தட்ட 37,000 ஓட்டு வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சாங்க. ஆனா அடுத்த 5 இயர்ஸ்ல கரப்ஷன் அலிகேஷன்ஸ், தேவையில்லாத நிறைய பிரச்சனைனால அந்த தொகுதியிலேயே அவங்க தோத்தாங்க. அப்போ கருணாநிதி சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், யானை காதல எறும்பு புகுந்துடுச்சுன்னு. இந்த ட்விஸ்ட் என்னன்னா, அதே 1996ல அதே கட்சியில இருந்த இபிஎஸ் ஒரு பிஎம்கே கேண்டிடேட் கிட்ட தோத்துட்டாரு. பட் அவரே பிற்காலத்துல தமிழ்நாடு சிஎம்மா வேற உட்கார்ந்துருக்காரு. ஏன், நம்ம எம்கே ஸ்டாலின் 1984 டெபியூ எலெக்ஷன்ல தோத்தாரு. அதுக்கப்புறம் 1991ல நடந்த எலெக்ஷன்லயும் தோத்தாரு. ஆனா இப்போ அவர் தான் சிஎம். ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஒருத்தர் தோத்துட்டாரு அப்படின்னா அதோட அவரோட கதை முடிஞ்சதுன்றது அர்த்தம் இல்ல. அதுவே நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு. ஸோ விஜய் என்னதான் இந்த எலெக்ஷன்ல கம்மியான சீட் ஜெயிச்சாலும் அவரால் சிஎம் ஆக முடியாது. பட் இந்த சீட் ஜெயிக்கிறாங்கல்ல, that would be a great start point for his party. ஏன் சொல்ல முடியாது, அவர் சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல 2 பேருக்கு தான் போட்டியா கூட இருக்கலாம். இப்போ ரீசெண்டா நடந்த வாக்குப்பதிவை வச்சு நம்ம யோசிச்சு பார்த்தா விஜய் வெறும் ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, அவர் ஒரு பிராண்டா இருக்காரு, ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸா இருக்காரு. ஸோ there is a possibility that he might be the next hope. ஸோ 1962ல அண்ணா அவரோட சொந்த தொகுதியான காஞ்சிபுரம் தொகுதியிலேயே தோத்தாரு. அந்த டைம் தமிழ்நாடு பீப்புள் ஆப்வியஸா அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடினதும் தன்னோட மொழி தாய்மொழி தமிழ், அதை நான் காக்காம வேற யாரு காப்பான்ற அந்த ஒரு ஐடியாலஜி தான் 1967ல அவரை சிஎம் ஆக்குச்சு. ஸோ விஜய்க்கு இந்த பக்கம் பார்த்தா கோடான கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அந்த எல்லா ஃபேன்ஸுக்கும் இவரோட ஐடியாலஜி போய் சேர்ந்துச்சான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு பக்கம் ஸ்டாலின் சார்கிட்ட தோல்வியை தாங்குற மனசு இருந்திருக்கு, இபிஎஸ் கிட்ட பல வருஷமான பொறுமை இருந்திருக்கு. விஜய் கிட்ட இந்த ரெண்டுமே இருக்கா இல்லையான்றது இந்த எலெக்ஷன் தான் டெஸ்ட் பண்ண போகுது. எம்ஜிஆர் இது வரைக்கும் தான் கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்ல 1ல கூட தோக்கல. ஏன், லாஸ்ட் எலெக்ஷன்ல பெட்ல இருந்துட்டே ஈஸியா ஜெயிச்சாரு. அவர் இறந்தப்ப அவரோட ஒய்ஃப் ஜானகி அம்மா சிஎம் ஆனாங்க. அடுத்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்களால பெரிய ஒரு வெற்றியை காண முடியல. ஸோ ஷி வெண்ட் ஆஃப். கருணாநிதி தான் கண்டெஸ்ட் பண்ண எல்லா எலெக்ஷன்லையும், அதாவது தான் கண்டெஸ்ட் பண்ண 13 எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்காரு. பட் 1991ல நடந்த எலெக்ஷன்ல வெறும் 890 ஓட்ஸ் தான் அவருக்கு ஆப்போசிட்டா நின்ன கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீ சூப்பர் ஸ்டாரா இரு, பொலிட்டீஷியனா இரு, இல்ல லீடரா வேணாலும் இரு, மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. பட் அந்த ஓட்டிங் பூத்துக்குள்ள போய் அந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க மனசுல ஓடுற ஒரே ஒரு கேள்வி, எந்த கட்சி என்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகுது, யார் என்னோட தலையெழுத்தை மாத்த போறாங்க? இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் காமராஜர் தன்னோட சொந்த தொகுதியிலேயே தோத்தாரு. ஜெயலலிதா 37,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தோத்தாலும் இன்னைக்கு அவர் சிஎம்மா இருக்காரு. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, விஜய் எந்த பக்கம் போவாரு? இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டு அதே ஹிஸ்டரியை திருப்பி எழுத போறாரா, இல்ல ஜெயிச்சுட்டு ஹிஸ்டரியை மாத்த போறாரா? இது எல்லாமே இந்த ஒத்த விரல தான் இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட முடிவை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது அடுத்த தலைமுறையே மாத்தறதுக்கான ஒரு தேர்தல்.